எனக்கு நெய்வேலியில் ஒரு திருமணம் போக வேண்டியிருக்கு. அதுக்காக நேற்றைய தினம் இரவு இங்கே வந்திருக்கேன். இங்கே பாடாலீஸ்வரர் கோவிலில் வந்து நிறைய பசுமாடுகள் இருக்கு. ஆனால் இதுக்கான 3 ஏக்கர் நிலத்தில் கடையை கட்டிட்டு அதை வாடகைக்கு விடுறதா சொல்லி கொண்டிருக்காங்க. முதல்ல இந்த பசுமாடுகளுக்கு அங்கே கட்டுறதுக்கு ஷெட்டு போடணும். அதுகளுக்கான புல் வளர்க்க, அதை பராமரிக்க உடனடியாக அறநிலைத்துறை நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா பக்தர்களை திரட்டி அறநிலைத்துறை அதிகாரிகள் கோவிலை விட்டு வெளியில் போகணும்னு போராட்டம் நடத்த வேண்டியது. ஏன்னா இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம், ஸ்டாலின் தலைமையிலான அரசு 7/6/2021 சுவமோட்டோ கேஸில் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவல் அவர்களும் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த வழக்கில் அறநிலைத்துறையினுடைய வழக்கறிஞர் கார்த்திகேயன்கிறவர் அஃபிடவிட் போட்டிருக்கார். கிட்டத்தட்ட 2000 கோவில் டோட்டலி டைலாபிட்டேட்டட் ஆர் பார்ஷியலி டைலாபிட்டேட்டட். நான் கேட்குறேன், நீங்கள் அறநிலைத்துறை கோவிலை அபகரிக்கும் பொழுது அது பூஜை நடந்த கோவிலில் தானே இருந்தது, ஃபங்க்ஷனிங் டெம்பிளாக இருந்தது, பூஜை நடந்தது, உண்டியல் இருந்தது, காசு வந்தது. அதனால தானே இந்த அறம் கட்டத்துறை அந்த அபகரிச்சிருக்கு அந்த கோவிலை. அப்போது 2000 கோவில் முழுசாக சிதிலம் அடைந்திருக்குன்னு சொன்னால் அதுக்கான குற்றவாளிகள் யார்? அறநிலைத்துறை. என்ன கேட்டால் 67லேருந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தால் அத்தனை பேரையும் கைது பண்ணுவேன். எப்படி 2000 கோவில் இதாக போகும்? 2000 மசூதியா, 2000 சர்ச்சை, இந்த மாதிரி பண்ணுவீங்களா? அயோக்கியத்தனம். இந்த ஸ்டாலின் அரசாங்கம் கோவில்களை அழிப்பதற்காக இருந்து கொண்டு இருக்கிறது. பக்தர்களோட கான்ட்ரிபியூஷன்ல கும்பாபிஷேகம் நடத்தினா ஸ்டாலின் தோப்பனார் பணத்துல கட்டினதா பேசுறதா? அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு? கோவிலை கொள்ளையடிக்கிறது தவிர இந்த அரசாங்கம் ஒன்றும் பண்ணல. அதனால சொல்றேன், இங்க இருக்க பசுக்கள், இந்த கோவிலுக்கு 3 ஏக்கர் நிலம் இருக்கு, அது ஏன் கோவில் இப்ப கட்டணும்? இந்த பசுக்களை அந்த இடத்துல கட்டி பராமரிக்கணும். இல்லைன்னு சொன்னா இங்க உள்ளூர் பக்தர்களை வச்சு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும்னு சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போன விஷச்சாராய சாவுகள் நிறைந்த ஒரு மாநிலமா இருக்கு. நீங்க நேற்றைய முன்தினம் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டிருக்காரு. என்ன சொல்றாங்க? உளவுத்துறைக்கு தெரியுங்கிறாங்க. அப்ப ஏன் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கல? ஸோ மெனி கொஸ்டின்ஸ் ஆர் அரைசிங். ஆகவே தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது நீங்கள் சேலத்தில் பாருங்க, ஒரு அதிமுக காரர் ஒருத்தன் கஞ்சா வைக்கிறான்னு டிப் ஆஃப் பண்ணியிருக்காரு. அதுக்காக திமுக கவுன்சிலரோட கணவர் கொலை பண்ணியிருக்கான். திமுகனாலே இட்ஸ் எ பார்ட்டி ஆஃப் ரவுடிஸ், பை ரவுடிஸ், ஃபார் ரவுடிஸ். சட்ட விரோத தீய சக்திகளுடைய கூடாரமா திமுக இருக்கு. ஆகவே முதலமைச்சர் எய்தர் யூ ரூல் ஆர் குவிட்டுங்கிறேன். நான் ஆளை துப்புல ஆட்சியை விட்டு போகணும். தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருள் நிறைஞ்சு கிடக்கு. இந்த திருமாவளவங்கிற யாரா, என்ன கட்சி அது? விழுப்புரம் சிதம்பரம் கட்சியா? விசிகா. அந்த விழுப்புரம் சிதம்பரம் கட்சி பார்லிமெண்ட்ல போய் என்ன வேண்டி கிடக்கு? இங்க வந்து ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி நீ போராட்டம் நடத்து, முதுகெலும்பு இருந்தா. தலித் மக்கள் மீது அக்கறை இருக்குமானால், ஏன்னா 67 பேர்ல 45 பேருக்கு மேல பட்டியல் சமுதாய மக்கள் செத்து போயிருக்காங்க. நீ அங்க போய் என்ன பண்ற? ஏன் இங்க போல? ஏன் இங்க ஆர்ப்பாட்டம் நடத்தல? ஏன் ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்தல? அங்க என்ன மத்திய சர்க்காருக்கு எதிர்த்தாப்புல பேசுறது? ஆகவே இந்த தேச விரோத தீய சக்திகள், மக்கள் விரோதிகள் நாடகம் ஆடுறான். ஆகவே இதை மக்கள் புரிந்து கொண்டு இந்த தீய சக்திகளை முழுமையாக அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் கேட்டுக்கிறேன். செக்ஷன்ல சொல்லி இருக்குன்னு கேட்கிறேன். நான் எந்த செக்ஷன்ல சொல்லி இருக்கு அப்படின்னா, காவல்துறைக்கு இங்க கட்டுப்பாடு இல்லைன்னு தானே அர்த்தம். ஏன் நீங்க அதாவது இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங்க கொன்னது கூட கூலிப்படை தான். இந்த கூலிப்படைகள் சுதந்திரமா பிரிந்து கொண்டு இருக்கு, படுகொலைகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு பார்ட்டி அவர் கண்ட்ரோல் இல்லை, கவர்மெண்ட் அவர் கண்ட்ரோல் இல்லை, வீடு அவர் கண்ட்ரோல் இல்லை, எதுவுமே இப்ப அவர் கண்ட்ரோல் இல்லை. பாவம், சன்னியாசம் வாங்கிக்கிறது நல்லது ஸ்டாலின். ஏன்னா அவ்வளவுதான் இருக்கு அவருக்கு. ஓகே, தேங்க்யூ. பிஜேபி அதெல்லாம் நான் வந்து இந்த கட்சியை ஆரம்பிச்சவன். அதுவும் தொடர்ந்து 34 ஆண்டுகளா நிர்வாகியா இருக்கேன். 1931 மாவட்ட தலைவர் ஆனதுல இருந்து இந்த மாதிரியா பல விஷயங்கள் கேட்டு புளிச்சு போச்சு. இப்போலாம் அந்த மாதிரி நியூஸ் வந்ததுன்னா அது ஒன்றும் இல்லை அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போற மாதிரியா இருந்துருக்கு.
திமுக அதிமுகவுக்கு ஆல்டர்னேட் பிஜேபிங்கிறது ஓட்டு வைஸ் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆகவே 26க்கு இன்னும் 22 மாதங்கள் இருக்கு எலெக்ஷனுக்கு. we are working towards strengthening the party. அதுக்கு இடையில உள்ளாட்சி தேர்தல் வந்தால் இந்த உள்ளாட்சி தேர்தலையும் எல்லா இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு சேர்ந்து போட்டியிடும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எப்படி? நிச்சயமா திமுகவுக்கு மக்கள் பாடம் கற்பிப்பார்கள். ஏன்னா பக்கத்துல தானே கள்ளக்குறிச்சி, அங்கதானே 67 பேர் செத்து போயிருக்கான். அப்படி இருக்கச்ச இந்த விஷச்சாராய அரசாங்கத்தை மக்கள் தண்டிக்க மாட்டானா? தண்டிப்பார்கள்னு நம்பிக்கை இருக்கு. கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பாத்தீங்கன்னா கூட ஊரப்புற இடத்துலதான் அவன் கட்சி இருக்கிறது, ஊரப்புற இடத்துல தான் நிரூபணமா இல்லையா இது? ஆகவே அரசாங்க அதிகாரிகளை பலிகடா ஆக்கிட்டு கட்சிக்காரனை காப்பாத்துறதுக்கா என்ன கேட்டா ஜாஃபர் சாதிக்க நியமனம் பண்ணதுக்கே சீஃப் மினிஸ்டர் should have resigned. Quit politics. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத வெட்கமே இல்லாத ஒரு அரசாங்கம் இருந்து கொண்டு. நன்றி.